ரெண்டு வார்த்தை பேசுங்க. சரி, புகைப்படம் எடுத்து எனக்கு என்ன பேச வேண்டியவங்க இருக்காங்க, அண்ணன் என்ன பேச வேண்டியவங்க இருக்காங்க. அண்ணா நீங்க உள்ள உள்ள அண்ணா கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு ஓகே சரி. முதல்ல எங்க கதாநாயகர் போனோம். வாங்க 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 இயக்குனர் வாங்க. நல்லா பண்ணிருக்கீங்க சார். உண்மையிலேயே ரொம்ப நல்லா விறுவிறுப்பா முதல் படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க இயக்குனர் சார். அப்படியா? ரைட் ரைட் ரைட். பாராட்டுகள் பாராட்டுகள். வாங்க கதாநாயகன் வாங்க, நான் ஒன்று போடுறேன். வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க சார். முன்னாடி வர சொல்கிறேன். புத்தகம் சார் கார் பாருங்க. தயாரிப்பாளர் இருக்காரா? அங்க அங்க பாருங்க. அங்க பாருங்க. இப்படி திருப்பிடு சார் தயாரிப்பாளர் ஆமா, தைரியம் வேணுமே. நல்லா சிறப்பாக பண்ணிருக்காங்க. திரைப்படம் ஒரு பக்கம் சமீப காலத்தில் அரிசி விலை தாறுமாறாக உயர்ந்திருக்கு. இன்னொரு பக்கம் டெல்டா முழுவதும் போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது விவசாயத்துக்காக, இது அரிசியினுடைய விலை உயர்ந்ததற்காக. ரொம்ப ஆரம்ப காலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தோடு தொடர்பு கொண்டிருந்த காலத்தில் அன்னை வெயில் என்று ஒரு நாவல், அந்த தாய் தல்கோணை என்கிற தாய் நிலத்தோடு பேசுவது தான் அந்த நாவல் முழுவதுமே. அநேகமாக நிலமும் நெல்லும் மனிதகுலத்தோடு பேசுகிற முத்தரசன் முத்தையா என்கிற பாத்திரத்தின் வழியாக பேசுகிற மிக அற்புதமான கலை வடிவம். அதில் நடித்தவர்கள் இயல்பாக நிறைய பேர் நடிகர்களாக அங்கேயே இருந்து கிராமத்திலே இருந்தவங்களை கொண்டு வந்தாங்களான்னு தெரியல. மிக இயல்பான நடிப்பு. அதில் வரக்கூடிய சிரிப்பு காட்சிகளும் கூட இயல்பாக கிராமத்தில் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை. கிராமங்களில் ரொம்ப சாதாரணமாக இந்த மாமன் உறவுகளையெல்லாம் பேசும்போது அந்த விரசத்துக்கு போகாமல் அதே சமயத்தில் எப்படி பேசுவாங்கங்கிறது இதில் ஒரு கட்டத்தில் வருது. அப்படி எல்லாவற்றையும் மிக அற்புதமாக அந்த கேமரா கவிதையாக பதிவு செய்திருக்கிறது. உண்மையிலே கேமராமேனும் நான் உண்மையிலே அவரையும் கொண்டாடணும். அவ்வளவு அந்த பசுமை முழுவதையும் நம்ம நெஞ்சில் நிறைத்து கொண்டே இருக்கிறார்கள். உண்மையிலே சிறந்த படம். தயாரிப்பாளர்கள் நான் ஒன்றும் பாராட்டலாம் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக இது ஏன்னா அவங்க தேர்ந்தெடுத்து தான் இது கமர்ஷியலாகவும் வெற்றி பெறும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக நான் இளைய தலைமுறைக்கு மாணவர்கள், ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் கட்டாயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பலரும் இயற்கை விவசாயம் அல்லது விவசாயத்தை பற்றி நெல்லை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் பேசிக்கொண்டு இருக்கிற இந்த காலத்தில் இதற்கெல்லாம் ஏற்படுகிற நெருக்கடியை சாதாரணமாக நம்ம பேசுகிறதுக்கும் கலை வடிவத்தின் மூலமாக கொண்டு சேர்ப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை இந்த படைப்பு உணர்த்தி இருக்கிறது. நிச்சயம் வெற்றி பெறும். அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும். நன்றி.
குழு படம் என்ன? அரிசி திரைப்படம் ஒரு உன்னத காவியமாக இன்றைக்கு திரைக்கு வந்திருக்கிறது. தமிழ் கூறும் நல்லுலகம் இந்த திரைப்படத்திற்கு அதை வர இருக்கிறது. எனவே தமிழ் கூறும் நல்லுலகம் இந்த திரைப்படத்திற்கு நல்லாதரவு தந்திர வேண்டும். கூடுதலாக வணிக நோக்கம் இல்லாமல் வாழ்வியல் சார்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த திரைப்படத்திற்கு தமிழ்நாடு அரசு வரிவிலக்கு தந்து இந்த திரைப்படத்தை எளிதாக அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற வேண்டுதலை இந்த நேரத்தில் நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு நிறைய காட்சிகள் நம்மை கண்ணீரை தழும்ப வைக்கிறது. குறிப்பாக ஜீவானந்தமும் எருமை பசுவுக்குமான அந்த உணர்வு ரீதியான ஒரு காட்சியும், முத்தையனுடைய வாழ்க்கை துணை மரகத்துடைய மறைவும், முத்தையனுடைய மறைவும் நம்மை கண்ணீர் கடலில் ஆழ்த்துகிறது. திரைப்படம் முடிந்து வெளியே வருகின்ற போது நம்முடைய கன்னங்களில் உப்பு படிவங்கள் உறைந்து கோலமிட்டிருப்பதை எவராலும் தடுக்க முடியாது. நம்முடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா முத்தரசன் அவர்கள் ஒரு அறிமுக நடிகர் போன்று அல்லாமல் நடிப்பில் தேர்ச்சி பெற்றவரை போன்று தன்னுடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்காக அவருக்கு வாழ்த்துதோடு மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்து திரைப்படங்களில் இது போன்ற ஒரு புரட்சிகரமான கதாபாத்திரங்களை நடித்திட வேண்டும் என்ற வேண்டுதலையும் இந்த நாளத்தை நான் வைக்க விரும்புகிறேன். எனவே ஒரு துணிச்சலாக இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கின்ற தயாரிப்பாளர்களுக்கும் இனிய சகோதர இயக்குனருக்கும் இந்த திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பினை வெளிப்படுத்தியிருக்கின்ற அருமை தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றோம். அட்சய பாத்திரத்தை கையில் ஏந்தி அமிர்தத்தை அள்ளி அள்ளி வழங்கிய மணிமேகலின் வாரிசாக விளங்கிய விவசாயிகளுடைய படும் துயரத்தை இந்த காவியம் சிறப்பாக நாட்டுக்கு சொல்லுகிறது. எனவே நான் துவக்கத்தில் சொன்னதை போன்று தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திரைப்படத்திற்கு வரிவிலக்கு அளித்திட வேண்டும். எல்லா திரையரங்குகளிலும் இந்த திரைப்படம் ஓடப்பட வேண்டும், காட்சிப்படுத்தப்பட வேண்டும். கூடுதலாக பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இதை கொண்டு சேர்த்தால் வருங்கால தலைமுறைக்கு விவசாயம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்வார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் திராவிட வெற்றிக் கழகத்தின் சார்பில் நான் பதிய வைத்து, ஐயா முத்தரசன் அவர்கள் தொடர்ந்து இது போன்ற கதாபாத்திரங்களில் திரையில் வர வேண்டும் என்ற வேண்டுதலையும் விருப்பத்தையும் இந்த நேரத்தில் நான் வைக்கின்றேன். படத்தினுடைய கருப்பொருளை மையமாக வைத்து அரிசி என்ற பெயர் வைத்திருப்பது பொருத்தமானது. உண்மையிலேயே ஒரு ஃபார்முலா இல்லாத, வழக்கம் போல டூயட் இல்லாத, விரசமான காட்சி இல்லாத, கிராமப்புறத்து குறிப்பாக குடவாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்க்குப்பை என்ற அந்த கிராமத்தில் விவசாயிகளுடைய வாழ்க்கையை சரியாக படம் பிடித்து காட்டுகிறது அரிசி என்ற இந்த படம். குறிப்பாக இதில் கதாநாயகராக நடித்த தோழர் முத்தரசன் அவர்கள், அவருடைய அரசியல் எனக்கு தெரியும், அவருடைய அரசியல் முகம் தெரியும். ஆனால் முத்தரசனுக்குள்ள இன்னொரு முகம் இருந்தது என்பதை இந்த படத்தின் மூலம் நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கு. குறிப்பாக கதாநாயகன் மூலமாக வரக்கூடிய அவருடைய வசனத்தில் இது நம்மோட முடியறதில்லை, நமக்கு அடுத்ததாக ஒருத்தர், அவருக்கு அடுத்ததாக ஒருத்தர், ஒரு நீண்ட நெடிய போராட்டம் நடக்கும்னு அது அடையாளபூர்வமாக அவர் மூலமாக இயக்குனர் பேச வைத்திருக்கிறார். குறிப்பாக கதாநாயகன் இறந்த பிறகு கதை அப்படியே முடிஞ்சிருமோ இதெல்லாம் நம்ம கவலையோடு பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த கிளைமேக்ஸ் காட்சி என்பது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமானது அநேகமாக இதில் சமுத்திரக்கனி தவிர மற்றவங்களாம் நமக்கு தெரியல. ஒருவேளை எல்லாருமே உங்களுக்கு தோழர் முத்தரசன் உள்ளிட்டு வரக்கூடிய பல்வேறு பாத்திரங்கள் என்பது நம்ம முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த படத்தை, இதனுடைய திரைக்கதையும் திரைக்கதை வசனமும் ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப விறுவிறுப்பாக
பார்க்கக்கூடிய அளவுக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய இயக்குனரை மனதார நம்ம பாராட்டுறோம். அதுக்கப்புறம் எல்லா நடிகர்களும் கடைசியாக வந்து ஒரு கட்டத்தில் ஒரு ஃப்ளாஷாக காட்டக்கூடிய அந்த படம் என்பது அதில் மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் என்பது எப்படி உங்களுக்கு வந்து இந்த தீண்டாமை கொடுமை எதிர்த்து அல்லது வந்து விவசாயிகள் மீது தொடுக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய அந்த கொள்கை எதிர்த்து இப்படி உங்களுக்கு வந்து இந்த 3 தலைவர்களுடைய அவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய அந்த தத்துவம் வழிகாட்டக்கூடிய அடுப்பு அடையாளமாக காட்டியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு ரொம்ப எளிமையாக ரொம்ப இனிமையாக கிராமத்தை மையமாக வைத்து அநேகமாக வந்து அசல் கிராமத்தை மையமாக வைத்திருக்கக்கூடிய இந்த படம் என்பது பாராட்டுக்குரியது. அநேகமாக தமிழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெறுகின்ற அடிப்படையில் இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் முத்தரசு உள்ளிட்ட மற்ற எல்லா இந்த பார்த்து நடித்த அனைவர்களையும் நான் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். விவசாய நிலங்களை வேறு பணிகளுக்கு மாற்றுகிற வேலை என்பது மிக வேகமாக நடைபெறக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு என்பது ஏற்கனவே இருக்கிறது. வருடத்திற்கு சராசரியாக 1 லட்சம் ஏக்கர் நிலங்கள், விவசாய நிலங்கள் வேறு பணிகளுக்கு மாற்றப்படுகிறது. இத்தகைய கார்ப்பரேட்டுகள் விவசாய நிலங்களை அபகரிப்பதற்கான தீவிரமான முயற்சிகள் நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேறு எது இல்லாமையினாலும் இருக்கலாம், ஆனால் உணவில்லாமல் மனிதனால் உயிர் வாழ முடியாது. அதற்கு தமிழ் மக்களை பொறுத்தவரை அரிசி என்பதுதான் முக்கியமான உணவு. ஆகவே அந்த அரிசி என்கிற பெயரில் விவசாயிகள் இன்றைக்கு எதிர்நோக்கக்கூடிய சவால்களை மிக தத்துரூபமாக இந்த திரை காவியத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தை தயாரித்தவர்கள், இயக்குனர்கள், நடிகர்கள் அனைவருக்குமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த படத்தை பார்ப்பதன் மூலமாக விவசாயத்தை பாதுகாக்க வேண்டிய, விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை, விவாதத்தை இந்த திரைக்காவியம் நிச்சயமாக தமிழ் மக்கள் மத்தியிலே உருவாக்கும். இன்றைக்கு மிக மிக அவசியமான ஒரு திரைக்காவியமாக இது இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. இத்தகைய கார்ப்பரேட்டுகளுக்கு எதிரான மண்ணை காப்போம், விவசாயத்தை காப்போம் என்கிற முறையில் இந்த திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா தயாரிப்பாளர்கள் யாருமே முதலீடு போடுறாங்கன்னா அது வியாபார ரீதியாக வெற்றி பெற வேண்டும் என்கிற முறையில் தான் யோசிப்பாங்க. தோழர் ஜிஆர் அவர்கள் சொன்னது மாதிரி டூயட் கிடையாது, மற்ற மாதிரியான வழக்கமான மசாலாக்கள் எதுவும் இல்லாமல் முழுக்க மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அரிசி என்பது, உணவு என்பது எவ்வளோ அவசியமானது, அதற்கு நிலம் என்பது, ஏன்னா கம்ப்யூட்டர்லாம் அரிசியை உருவாக்க முடியாதுன்னா அதுக்கான தொழில்நுட்பம்லாம் கண்டுபிடிக்கல. மண்ணிலேருந்து தான் அரிசி வந்தாகணும். அதற்கு மண்ணை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்கிற ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. ரொம்ப உண்மை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்ன விஷயங்கள் வந்திருந்தாலும் அதை பொதுமக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் மிக விறுவிறுப்பாக அந்த திரைப்படம் என்பது நகர்கிறது. அந்த வகையில் மகத்தான வெற்றியை அரிசி திரைப்படம் கட்டாயம் பெறும். அதற்காக இதில் இதில் இருக்கிற திரைக்கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், அதே மாதிரி இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் மிகச்சிறந்த முறையில் பாடல்கள் என்பது மனதை வருடி செல்லக்கூடிய வகையில் மிகச்சிறப்பாக பாடல்கள் என்பது அமைந்திருக்கிறது. ஆகவே அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய பாராட்டுக்கள். தமிழ் மக்கள் இப்படத்தை திரையரங்குக்கு சென்று பார்க்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரிசி திரைப்படம் என்பது மண்ணையும் மக்களையும் இணைத்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு எச்சரிக்கை. நம்முடைய விவசாய நிலங்கள் எந்த அளவிற்கு பறிக்கப்படுகின்றன, பாழாக்கப்படுகின்றன, அடுத்த தலைமுறை எப்படி உணவு பஞ்சத்தை சந்திக்கப் போகிறது என்ற செய்தியை மிகவும் துல்லியமாக இதில் இந்த படக்குழுவினர் வழங்கியிருக்கிறார்கள். 75 ஆண்டுகளுக்கு முன்பு, 100 ஆண்டுகளுக்கு முன்பு பசி, பட்டினி, பஞ்சம், உயிர் சேதம் இதை பற்றியெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். பசுமை புரட்சியின் மூலமாக அதை நம்முடைய முன்னோர்கள் கொண்டு வந்து பசி இல்லா, பட்டினி இல்லா தமிழ்நாடாக மாற்றினார்கள்.
இப்பொழுது மீண்டும் 100 ஆண்டுகளுக்கு பின்பு என்ன நடந்ததோ அதை கார்ப்பரேட்டுகள் மூலமாக விவசாய நிலங்களை தொழிற்சாலைகள் ஆக்குவதும் வீட்டு மனைகள் போடுவதும் ஒரு மிகப்பெரிய கூட்டு சதி நடந்து கொண்டிருக்கிறது. அதை மிகவும் தத்துவமாக எடுத்து மக்களுக்கு அடுத்த தலைமுறை என்ன விளைவுகளை சந்திக்கப் போகிறது என்பதை திரைப்பட குழுவினர் இதை ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் இல்லாத குடும்ப படமாக அடுத்த தலைமுறைக்கு படமாக இதை வெளியிட்டு இருக்கிறார்கள். துணிச்சலாக